ஸோ குஜராத் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ தீபாவளி செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நீங்க எல்லாருமே வந்து டயர்டா அதுக்கப்புறம் வந்து எல்லாம் நேட்டிவ்க்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் இயல்பு வாழ்க்கைக்கு நீங்க எல்லாரும் திருப்பி வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக இன்னைக்கு கொஞ்சம் ஒரு லீவ் எடுக்க சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஹோஸ்ட் சஞ்சய்க்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால அவரும் ஜாயின் பண்ண முடியல. ஸோ அதனால தான் 2 நாள் நாங்க நல்லா பண்ண முடியல. ஸோ அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு டே 17ஓட ரிவ்யூ வந்து நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து நாங்க வந்து என்னைக்குமே நாங்க பிரேக் பண்றது நாங்க இல்ல. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அவர் வீடியோஸ் டெய்லி. ஓகே. ஸோ எஸ் டே 17. ஸோ நம்ம நேத்துல இருந்தே பார்த்தது தான். ஸோ வீக்லி டாஸ்க் என்ன வரப்போகுது அப்படின்றப்போ ஜூஸ் ஃபேக்டரி, பிபி ஜூஸ் ஃபேக்டரி அப்படின்ற ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மலையாளம் பிக் பாஸ் சீசன் 7ல வந்து பண்ண டாஸ்க் தான். ஸோ ஆல்ரெடி அந்த சீசன்ல பண்ண டாஸ்க் தான் வந்து இவங்க காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் ஆனா என்னன்னா நான் அந்த சீசனும் பார்த்திருக்கேன், மலையாளம் சீசனும் நான் பார்த்திருக்கேன். அந்த டாஸ்க் எப்படி அங்க போச்சுன்னு சொல்லிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சண்டையில தான் போய் முடிஞ்சிச்சு. அந்த டாஸ்கே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு ஒரு ப்ராப்பரா போகல அந்த டாஸ்க். ஸோ அதனால இந்த இந்த டாஸ்க் இங்க கொண்டு வந்தாங்களா அப்படின்றது தெரியல. பட் ஸ்டில் இந்த சேம் ஃபார்மேட் தான், அதே தான். அந்த ஜூஸ் ஓனர்ஸா வந்து ஒரு 4 பேர், அதுக்கப்புறமா வந்து குவாலிட்டி செக் பண்றதுக்கு 2 பேர், அதுக்கப்புறம் பாட்டில் கலெக்ட் பண்றதுக்கு நிறைய பேர் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டாஸ்க் தமிழ்ல எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். என்னன்னா இப்ப போயிட்டு தான் இருக்கு, டாஸ்க் இன்னும் முடியல. ஸோ பார்வதியும் திவாகரையும் வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்டரா போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அது வீடு ஃபுல்லா பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. மத்தவங்க எல்லாருமே பிளான் பண்ணி இவங்க 2 பேரையும் போட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காங்க. அண்ட் மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அதாவது எஃப்ஜே, ஆதிரை, அதுக்கப்புறம் வினோத், ஸோ இவங்கெல்லாம் சபரி, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஜூஸ் ஷாப்போட ஓனர்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா விக்ரம், அரோரா, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் கலெக்டர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் எப்படிப்பட்ட ஒரு டாஸ்கா இருக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த பாட்டில் கலெக்ட் பண்றது விஷயம் வந்து அதுதான் இருக்கலே டஃப். ஏன்னா வந்து லாரி வந்து எப்போ வரும்னு தெரியாது. திடீர்னு பஸ்ஸர் வரும்போது லாரி வரும். அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் யார் கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்களோ அதுல பெரிய டாஸ்க் என்னன்னா கலெக்ட் பண்ணும்போது நசுங்கிடும் பாட்டில். ஸோ அதுலயே வந்து அவங்க செக் வச்சிருக்காங்க எடுத்தோடனே. ஸோ நசுங்கி இருக்கிற ஒரு பாட்டில வந்து ஈஸியா அவங்க வந்து குவாலிட்டி செக்ல வந்து பாத்தீங்கன்னா இது டேமேஜ் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுற முடியும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செக் பாயிண்டா வந்து அங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டில வந்து கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜூஸ் வந்து கலக்கணும். ஸோ ஜூஸோட டேஸ்ட் வந்து இவாலுவேட் பண்ணுவாங்க, ஜூஸோட ஸ்மெல் வருதான்னு இவாலுவேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹைஜீன் எப்படி இருக்கு அப்படின்றத இவாலுவேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மேல ஒட்டிட்டு இருந்த அந்த பேக்கேஜிங் லோகோ அதுவும் வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படின்றதுதான். இது எல்லாத்தையும் வச்சுதான் அவங்க வந்து இவாலுவேட் பண்ணி அந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் வந்து அப்ரூவ் பண்ணும், இல்லைன்னா வந்து கேன்சல் ரிஜெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் இப்படிதான் டாஸ்க் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து அவங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்டரா வரதுக்கு உடன்பாடே கிடையாது. பட் ஆனா வீடியோல எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணது டைம்ல எல்லாரும் பார்வதி திவாகர் மாறி 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 பேர் சொன்னனால, அதுவும் அந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் பிக் பி ஹவுஸ்ல இருந்து ஒருத்தவங்க அப்படின்றப்போ இதுதான் வந்து கரெக்டா அமைஞ்சது. ஸோ பார்வதி அண்ட் திவாகர் தான் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சூப்பரான டாஸ்க். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டாமினேட்டிங் கேரக்டர். ஸோ குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்னா நீ என்னதான் நீ பண்ணிட்டு வந்தாலும் நான் உனக்கு ரிஜெக்ட் பண்ணாதானே, சரி நான் உனக்கு அப்ரூவல் கொடுத்ததான் நீ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோலே வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இந்த டாஸ்க்கை நல்லா விளையாடுவாங்க அப்படின்றத நான் ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணேன். ஸோ அதுபடிதான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நேத்தும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. நேத்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதாவது திவாகர் வந்து என்ன சொன்னாலுமே பார்வதி எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ திவாகர் வந்து ஒரு பப்பெட் மாதிரி தான் இருந்தாரு பார்வதிக்கு. ஸோ பார்வதி வந்து நேத்து நல்லாவே பண்ணி முடிச்சுட்டாங்க அந்த இது. இன்னைக்கு திருப்பி என்ன ஆச்சு, கண்டினியூ ஆகும்போது என்னன்னா ஹவுஸ்மேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லூப் ஹோல கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா பார்வதிக்கும் திவாகருக்கும் சண்டையை மூட்டி விட்டுச்சுன்னா அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் இதாயிடலாம் சோ அப்படின்ற மாதிரி ஒரு பிளானுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடியே சண்டையா வந்துச்சு. ஸோ காலையிலேயே பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பயங்கரமா சண்டை போட்டாரு. எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா ஆனா ஒன்னா வந்து இந்த வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா அப்படியே கோச்சிட்டு கோச்சிட்டு டக்கு டக்குன்னு போயிடுறாரு. ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கணும், ஒரு ஆர்குமெண்ட்னு வரும்போது பாயிண்ட் எடுத்து வைக்கிறதா ஒரு கண்டஸ்டன்டோட மரியாதையா வந்து அங்க ஏத்தி பிடிக்கும். ஆனா ஒரு சண்டைன்னு வந்தா உடனே போய் பெட்ரூம்ல உட்காந்துக்கிறது, உடனே வந்து பாத்தீங்கன்னா கார்டன் ஏரியால போய் உட்காந்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எஃப்ஜே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ட்ராட்டஜியா பண்றாரான்னு பாத்தீங்கன்னா சுத்தமா நல்லா இல்லை. ஏன்னா பொண்ணுங்க பண்ணாலே வந்து நம்ம எல்லாம் சொல்லுவோம் என்ன வீக்கா இருக்காங்க கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி. பட் ஒரு பையன் வந்து பண்ணும்போது ரொம்பவே வந்து நல்லாவே இல்லை பாக்கிறதுக்கு. ஓகே, ஸோ எஃப்ஜே வந்து அந்த குவாலிட்டியை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வந்து நல்லா அப்படியே பாத்தீங்கன்னா புஷ்வான மாதிரி அப்படியே ஃபுல்லா கலர்ஃபுல் லைட் மாதிரி பயங்கரமா ஃபயர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா புஷ் ஆயிடுறாரு. ஸோ அதனால வந்து எஃப்ஜே வந்து இந்த விஷயத்த மாத்திக்கிட்டா அவர் இன்னும் ஒரு நல்ல சிறந்த பிளேயரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சண்டைகள்லாம் வந்து 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 கட்சியில் என்னாச்சு, அங்கேயே பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் எஃப்ஜேக்கும் ஃபர்ஸ்டே ஒரு முட்டு பயங்கரமான ஒரு சண்டை ஆயிடுச்சு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு.
இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பார்வதி வந்து அவங்கள எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா பெர்சனலா தாக்குறாங்க. அதாவது நான் தானே குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். நீ எனக்கு மரியாதை குடுத்தா தான் உன்ன அப்ரூவ் பண்ணுவேன்ற மாரி, அந்த ஒரு ஈகோ கேம் ப்ளே பண்றாங்க. அவங்க கடையோட ஸ்லாப்ல வந்து உட்கார்றாங்க. அவர் வந்து கீழ இறங்குங்கன்னு சொல்றாரு. நான் வந்து இங்க வேணா உட்காரலாம் அப்படின்ற மாரி, பார்வதி வந்து அந்த ஜோன வந்து பயங்கரமா பண்றாங்க. ஏன்னா அதான் சொல்றேன்ல, ஒரு வில்லி கேரக்டர்லாம் பார்வதி குடுத்தா அவங்க வந்து செம்மையா பண்ணிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த மாரி தான் இருக்கு. சோ ஒரு நெகட்டிவான ஒரு இது விஷயத்த வந்து அவங்க பார்வதி சூப்பரா கையாண்டு பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ்ல. சோ வந்து ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே. வேறஸ் பாத்தீங்கன்னா, திவாகர் வந்து என்னன்னா, திவாகருக்கு இந்த டாஸ்க் பத்தின ஒரு ப்ராப்பர் ஐடியா இருக்கா? இல்ல வந்து இவரு வந்து எதுக்காக இப்ப வினோத்த பாத்தீங்கன்னா, வினோத் வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவர் கலாய்க்கிறாரு அப்படின்றதுக்காகவே, திவாகர் வந்து வினோத்தோட பாட்டில் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுன்ற மாரி நேத்துல இருந்தே அவன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இன்னைக்குமே பாத்தீங்கன்னா, வினோத் ஏதோ ட்ரை பண்ணி கொண்டு வர இல்ல வினோத் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாரி. சோ இங்க என்ன ஆயிடுச்சு மெயினான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, திவாகர் வந்து வினோத டார்கெட் பண்ணாரு. பார்வதி வந்து பாத்தீங்கன்னா, எஃப்ஜேவ டார்கெட் பண்ணாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா, இங்கேயே வந்து பயங்கரமா வந்து அதாவது அவங்களோட பெர்சனல் வெஞ்சன்ஸ வந்து காட்டுற ஒரு டாஸ்க்கா இது வந்து அவங்க மாத்திட்டாங்க. சோ அதுவே வந்து முதல் தவறு. ஏன்னா என்னதான் நீங்க பெர்சனல் வெஞ்சன்ஸா இருந்தாலுமே, டாஸ்க்ன்னு வரும்போது அதுதான் நீங்க பார்க்கணும். சோ அத வச்சுட்டு நீங்க வந்து சின்ன சின்ன குவாலிட்டிக்கு இல்ல இதுல அழுக்கு இருக்கு. இதுல அப்படின்றத தாண்டி கொஞ்சம் எக்ஸீடா பார்க்கணும் அப்படின்ற மாரி தான் ஒண்ணு இருந்துச்சு. அது வந்து சுத்தமா பண்ணல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அதாவது திவாகர வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஐஸ் வச்சு நம்ம கவனிச்சுட்டோம் அப்படின்னா, அ நம்மளுக்கு வந்து எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்ற மாரி எஃப்ஜே, கலையரசன் அதுக்கப்புறம் அவங்கலாம் வந்து திவாகர பயங்கரமா அப்படியே "செல்லக்குட்டி வாடா, சாப்பிட்றா செல்லம்" அப்படின்ற மாரி சக்கரமும் ஊட்டுறாங்க, என்னென்னமோ ஊட்டுறாங்க, சோறு ஊட்டுறாங்க, எல்லாமே பண்றாங்க. மசாஜ் பண்ணி விடுறாங்க. அப்படின்ற மாரிலாம் இருக்காங்க. இதுக்கு நடுவுல விக்கல் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி கிட்ட ஒரு டீலிங் பேசுறாரு. பார்வதி சொல்றாங்க, "நீங்க வந்து என்ன நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் உங்கள நல்லா பார்த்துப்பேன்னு" சொல்லி அப்படியா நான் உங்கள வேணா தூக்கிட்டு போவா? அப்படின்ற மாரி தூக்குங்க அப்படி சொன்னேன். அவரு வந்து தூக்கிட்டாரு. தூக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேர்ல உட்கார வைக்கிறாரு. நீங்க எல்லாம் பண்ணி குடுங்கன்ற மாரி. சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் என்னன்னா, ஒரு லஞ்சம் குடுத்து ஒரு விஷயத்த ஓகே பண்ற மாரி ஆயிடுச்சு. சோ அதுவுமே வந்து ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு கிடையாது இந்த 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 டாஸ்க் படி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்வதிக்கு வச்சிருந்த சாப்பாடும் வந்து திவாகர் சாப்பிட்டுட்டாருன்றனால இவங்களுக்கு பயங்கரமான கோவம். எனக்கு வச்ச சாப்பாடு நீங்க எப்படி சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க ஃபயர் ஆயி அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா, நமக்கு நல்லாவே தெரியும். பிக் பாஸ் வீட்ல சாப்பாடு அப்படின்றது ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஒரு வேள சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் தான். சோ அந்த சாப்பாடு கிடைக்காது. லைக் அவருக்கு வந்து ஏன் அந்த ஒரு அறிவு கூட இல்லாம அவர் எதுக்கு சாப்பிட்டாரு அப்படின்ற மாரி தான் ஆடியன்ஸ்க்கும் கேள்வியா இருந்துச்சு. சோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா, திவாகர் வந்து பாத்தீங்கன்னா, எஃப்ஜே அதுக்கப்புறம் கலையரசன் இவங்கலாம் வந்து நைஸா அப்படியே ஐஸ் வச்சு வந்து உருட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. பார்வதி வந்து சொல்றாங்க, "இது வேணாண்ணே, நம்ம குடுக்க வேணாம், நம்ம இது பண்ண வேணாம். நான் பார்த்து பண்ணிக்கிறேன்." அப்படின்றப்போ, திவாகர் அப்போ வந்து, "இல்ல, இல்ல நம்ம வந்து பண்ணிக்கலாம். எஃப்ஜேவ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றப்போ, பார்வதி வந்து அதுல டிஸ்அக்ரி பண்றாங்க. இப்ப என்ன ஆகுது, கொஞ்ச நேரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா, பெரிய ஃபைட்டா பில்ட் ஆகுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா, பார்வதி என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்றத தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாரி திவாகர் வந்து ஒரு டியூன் பண்ணி வச்சிருக்கிற மாரி எனக்கு தோணுச்சு இந்த இது பார்க்கிறப்போ. அஃப்கோர்ஸ் அப்படிதான் ஃபர்ஸ்ட் 2 வாரமா இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க பார்வதினா, டாஸ்க்ல கூட "அண்ணா நான் சொல்றது கேளேன், நான் சொல்றத கேளேன்றப்ப" இப்ப திவாகர் கொஞ்சம் அறிவு வருது. திவாகர் என்ன சொல்றாருன்னா, "இல்ல, இல்ல நான் வந்து இது 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 வேணா ஓகே பண்ணலாம். இல்ல ரொட்டேஷன்ல பண்ணிக்கலான்ற" மாரி அவர் ஒப்பீனியன் எடுத்து வைக்கிறது கூட இவங்கனால அக்செப்டே பண்ணிக்க முடியல. இவங்க வந்து அப்படியே போய் குஷன் எல்லாம் தூக்கி போடுறாங்க. பயங்கரமா வந்து படையப்பா நீலாம்பரி மாரி பயங்கரமா ஒரு வெக்ஸ் மோடுக்கு போயிடுறாங்க. நீயே பண்ணிக்கோன்ற மாரிலாம் சொல்றாங்க. சோ இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது, கடைசில வந்து பாத்தீங்கன்னா, சரி ஓகே அப்ரூவலுக்கு வாங்க அப்படின்னு சொல்றப்போ, அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பாட்டில வந்து இது பண்றாங்க, செலக்ட் பண்றாங்க. எஃப்ஜே ஒண்ணே ஒண்ணு தான் செலக்ட் பண்றாங்க. அப்ப அங்க ஒரு சண்டை வருது. திவாகர் சொல்றத வந்து பார்வதி மதிக்கவே மாட்றாங்க. அண்ட் திவாகரும் பாத்தீங்கன்னா, இவங்க கோச்சுக்கும்போது அப்படியே அவர் முந்தானைய புடிச்சுட்டு பின்னாடி போய் மாலா, 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 மாலான்னு வடிவேலு போவார்ல, அதே மாரி தான் திவாகரும் போயிட்டு இருக்காரு. இது என்ன காரணம் சத்தியமா புரியல. நான் என்ன சொல்றேன், பெர்சனல் பாண்டிங் நீங்க அண்ணன், தங்கச்சி இல்ல லவ்வரா கூட இருந்துக்கோங்க. ஆனா அதெல்லாம் வந்து வெளியில வச்சுக்கோங்க. டாஸ்க் வெளியில. டாஸ்க்கு உள்ள கொண்டு வந்து அது எதுக்கு குழப்புறீங்க அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. ஓகேவா? இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, ஆதிரை வந்து பாட்டில்லாம் எடுத்துட்டு வந்தோனே ஃபர்ஸ்ட் பாட்டில் ரிஜெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா 2ண்ட் பாட்டில் ஒண்ணு செலக்ட் பண்றாங்க. அப்ப ஆதிரைக்கு வந்து பயங்கர கோவம். அது ரிஜெக்ட் பண்ணதுக்கான ரீசன் சொல்லுங்க அப்படின்றது. நியாயப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூஸ் ஓனர் வந்து கண்டிப்பா கேட்கலாம். என்ன ரீசன்? ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. பிரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஏன் ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்றத வந்து நம்ம கேட்கலாம். சோ அது வந்து அவங்க கொஸ்டின் பண்றப்போ ஏதோ ஏதோ சொல்லி இது பண்றாங்க. நீங்க என்ன சரியா ட்ரீட் பண்ணல அப்படின்ற மாரி பார்வதி டாஸ்க்குக்கு வெளியில இருக்கிற சில விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. ஆஸ் எ நெகட்டிவ் ஒரு பிளேயரா தட் இஸ் ஒரு வில்லன் கேரக்டரா அவங்க வந்து புடிச்சு நிக்கிறாங்க இல்லையா வீட்ல. ஒரு வில்லன் கேரக்டரா பார்க்கும்போது அவங்க பண்றது சரிதான். பட் ஆனா டாஸ்க்ல முறைப்படி வெளியில நடக்கிற பெர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து உள்ள கொண்டு வரலாமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. சோ அது வந்து பார்வதியுமே அங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து அவங்க பெரிய ஃபைட் ஆயி ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா, அது கடுப்பாயி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பயங்கரமா பாட்டில் எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு உள்ள போயிட்டாங்க. இதுக்கு நடுவுல கலையரசன் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயி, என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி டேபிள் எல்லாம் தள்ளி விட்டுறாரு. சோ அதனால பயங்கர ஆர்ப்பாட்டமா போயிட்டு இருக்கு.
இதுக்கு நடுவுல வந்து ஒரு அன்சீன் ஃபுட்டேஜ் நான் பார்த்திருந்தேன். ஆதிரேய்க்கும் கானா வீரத்துக்கும் ஒரு சண்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எட்டி ஓங்கி மிதிக்கிற மாரி போயிட்டாங்க ஆதிரே. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் விட்டிருந்தா பிசிக்கல் வயலன்ஸ்ல வெளியே போயிருப்பாங்க. ஸோ அதனால வந்து கோவத்த கட்டுப்படுத்துறது வீட்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அத வந்து எல்லாரும் பார்த்துக்கணும். அவங்க அவங்க கண்டிப்பா அந்த செயல் பண்ணதுக்கு விஜய் சேதுபதி கண்டிப்பா கேள்வி கேட்கணும் அப்படின்றத நான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது கடைசியில வந்துட்டு திவாகர் ஒண்ணு சொல்றாரு, இவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படின்றப்போ கடைசியில வந்து பார்வதி வந்து அப்படியே அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது? அ அந்த இது நம்ம வீட்டு மாப்பிள்ளை படத்துல வர மாரி ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஒரு சீன் மாரி, "நான் உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியா?" அப்படின்ற மாரி பயங்கரமா எமோஷனல் ஆகுறேன். நான் உனக்காக எவ்வளவு பேசியிருக்கேன்றப்போ திவாகருக்கு ஒண்ணுமே புரியல. "யோவ் என்ன? இல்ல இல்லம்மா நான் இது பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாரி அவருக்கும் ஒண்ணுமே புரியாம அந்த மனுஷன பாவம் போட்டு பயங்கரமா வந்து இவங்க வந்து கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் திவாகர் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தெளிவானாரு அப்படின்னா, அவர் நல்லா இண்டிவிஜுவல் கேம் ஆட முடியும். இல்ல நான் திருப்பி பார்வதி பின்னாடியே மாலா, மாலா, மாலான்னு போறேன் அப்படின்னா, அவருடைய கேம் அங்கேயே நாசமா போயிடும். ஏன்னா, அவங்க வந்து பயங்கரமா டாமினேட் பண்றாங்க. கேம்லயும் சரி, பெர்சனல் லைஃப்லயும் சரி. சோ அதனால வந்து அப்படியே இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆட முடியாது. இவரு கூடலாம் ஆடுறதுக்கே வேஸ்ட்டு. நான்லாம் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ திவாகர் வந்து கேமரா கிட்ட வந்துட்டு 2 அந்த கார்டு வச்சுட்டு இது பிக் பாஸ் அவங்க வந்து வெளிய போயிட்டாங்க. நானே கன்டின்யூ பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. சோ இதுதான் வந்து இந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இந்த ஜூஸ் டாஸ்க்க ஆ இன்னும் கொஞ்சம் இந்த இந்த அதாவது என்னன்னா, எல்லாமே நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ற மாரியே வச்சீங்கன்னா, அப்புறம் யாரு தான் ஜெயிப்பா? சோ பாயிண்ட் கொஞ்சமா ஜெயிக்கணும். இப்போதைக்கு லீடிங் பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ தான் இருக்காங்க. ரம்யா ஜோ வந்து சைட்ல இதுக்கு நடுவுல நல்லா டீலிங்லாம் பேசி கொஞ்சம் நல்லா செட் பண்ணிட்டாங்க. சோ கொஞ்சமாச்சும் மனசு வச்சுட்டு, அவங்க வந்து இப்போ அவங்க பண்ற அந்த விஷயத்த வச்சு நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க, அப்ரூவ் பண்றீங்கன்னா ஓகே. பட் வெளியில உங்களுக்கு இருக்கிற ஒரு பெர்சனல் வெஞ்சன்ஸ் இதுக்கு உள்ள கொண்டு வரது சுத்தமா நல்லாவே இல்ல. அது டாஸ்க்க கம்ப்ளீட்டா கெடுத்துரும். சோ இந்த கேம் எப்படி முடிய போகுது அப்படின்றத வரும் நாட்கள்ல இருந்து பார்க்கலாம். சோ நாளைக்கும் உங்களுக்காக நாங்க ரிவ்யூ பண்ணி குடுப்போம். சோ தொடர்ந்து பாருங்க. கடைய சாத்திட்டு கிளம்புறது நான் உங்கள் நிஷாந்த். பாய்.